டீப் எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இப்போது ஃப்ளட்டர் ஜேர்னியில் பல்வேறு விடயங்களை கற்றிருக்கின்றோம் என்பது தெரியும். நாங்கள் இப்பொழுது இன்டர்மீடியட் லெவல் கன்செப்டில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ப்ரொவைடர் பேக்கேஜினை யூஸ் செய்து எமது அப்ளிகேஷனின் ஸ்டேட்டினை மேனேஜ் செய்வது எவ்வாறு என்று பார்க்கின்றோம். எமக்கு இப்பொழுது சிறிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கின்றது. எனக்கு இப்பொழுது எனது ஃபேவரட்ஸினை ப்ரொவைடரில் சேவ் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே எமக்கு கார்ட் ப்ரொவைடர் இருக்கின்றது என்பது தெரியும். ஆகவே நான் உங்களுக்கு இப்பொழுது 2 ப்ரொவைடர்ஸுடன் வேலை செய்யும் முறையினை கற்றுக் கொடுக்கின்றேன். இங்கு இந்த ப்ரொவைடர்ஸினை செட்டப் செய்கின்ற பொழுது இந்த ப்ரொவைடர்ஸினை இனிஷியலைஸ் செய்யும் முறையில் சிறிய வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. இல்லை என்றால் நாங்கள் முன்னர் ப்ரொவைடருக்கு மாத்திரமே லிசன் செய்தோம். எமக்கு இப்பொழுது மல்டி ப்ரொவைடருக்கு லிசன் செய்ய வேண்டும். அதாவது பல்வேறு ப்ரொவைடர்ஸிற்கு லிசன் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது கோடிற்கு சென்று இதனை எவ்வாறு செட்டப் செய்வது என்று பார்ப்போம். இங்கு இருக்கும் எமது ஃபேவரட் பட்டன் இன்னும் வேலை செய்யவில்லை. எமக்கு இப்பொழுது இந்த ஃபேவரட் பட்டனிற்கு தேவையான ஃபேவரட் ப்ரொவைடரினை செட் செய்து இந்த மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று பார்க்க வேண்டும். இது மிகவும் கடினமான விடயம் ஒன்று இல்லை. நாங்கள் ஆரம்பத்தில் இதற்கு தேவையான ப்ரொவைடரினை தயாரிப்போம். நாங்கள் இப்பொழுது ப்ரொவைடர்ஸினை எங்கு தயாரிப்பது? நாங்கள் ஆரம்பத்தில் ப்ரொவைடர்ஸிற்கு சென்று புதிய ஃபைல் ஒன்றினை தயாரிப்போம். ஏனென்றால் நாங்கள் அனைத்து ப்ரொவைடர்ஸினையும் இதனுள்ளே வைத்திருக்கின்றோம். நான் இப்பொழுது எனது ஃபேவரட் ப்ரொவைடரினை தயாரிக்கின்றேன். நான் இந்த ப்ரொவைடர்ஸிற்கு பெயர் கொடுக்கின்ற பொழுது இந்த ஃபங்க்ஷனாலிட்டியினை அடிப்படையாக வைத்து பெயர் கொடுக்க வேண்டும் என்று கூறினேன். இது உங்களுக்கு நினைவிருக்கும். உங்களால் இவ்வாறு ஃபேவரட் ப்ரொவைடர் என்று கொடுக்க முடியும். உங்களுக்கு விஎஸ் கோடிலிருந்து எமக்கு சஜஷன்ஸ் கிடைக்கின்றது என்பது தெரியும். சஜஷனினை எடுப்பது மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். நாங்கள் இதனை எதிலிருந்து எக்ஸ்டெண்ட் செய்கின்றோம்? சேஞ்ச் நோட்டிஃபையரிலிருந்து எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது ஃபைனல் என்று டைப் செய்து ஆரம்பத்தில் எனது ஸ்டேட்டினை சேவ் செய்ய வேண்டிய வேரியபிளினை தயாரிக்கின்றோம். நாம் இதனையும் மேப்பாக வைக்கின்றேன். எனக்கு ஸ்ட்ரிங் மற்றும் பூலியன் தேவையாகும். உங்களுக்கு நான் இதனை பூலியனாக தயாரித்ததற்கு காரணத்தை கற்பிக்கின்றேன். பின்னர் நான் ஃபேவரட்ஸ் என்று பெயர் கொடுக்கின்றேன். இதனை நான் எம்டி மேப்பாகவே டிஃபைன் செய்கின்றேன். நான் இங்கு மேப் ஒன்றினை தயாரித்தேன். நான் இங்கு ஃபேவரட்ஸிற்கு ஆரம்பத்தில் ப்ரொடக்டின் ஐடியினை ஆட் செய்கின்றேன். ஏற்கனவே ஃபேவரட்ஸிற்கு அட் ஆகி இருக்கின்றதா என்றே பார்க்கின்றேன். நான் அட் ஆகியிருந்தால் இந்த பூலியன் வேல்யூவினை ட்ரூவாகவும் அட் ஆகவில்லை என்றால் ஃபால்ஸாகவும் இங்கு கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது ஸ்டேட் ஆகும். நாங்கள் இப்பொழுது இந்த ஸ்டேட்டிற்கு கெட்டர் ஒன்றினை தயாரிப்போம். எனக்கு ஆரம்பத்தில் இந்த ஸ்டேட்டினை எடுக்க வேண்டும். ஆகவே இதனை மேப்பாகவே எடுக்க வேண்டும். ஸ்ட்ரிங் பூலியன் என்று டைப் செய்து கெட் ஃபேவரட்ஸ் என்று கொடுக்கின்றேன். பின்னர் உங்களால் உங்கள் ஃபேவரட்ஸினை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இப்பொழுது கெட்டர் ஒன்றினை தயாரித்தேன். நான் இப்பொழுது இந்த ஃபேவரட்ஸிற்கு ஆட் செய்ய மெத்தட் ஒன்றினை தயாரிக்கின்றேன். நான் இங்கு ஒரு முறை இந்த ஃபேவரட் பட்டனை கிளிக் செய்த பிறகு இது ஃபேவரட்ஸிற்கு ஆட் ஆக வேண்டும் என்பதனை இந்த மெத்தட் மூலம் செய்ய வேண்டும். நான் மீண்டும் அதே பட்டனினை கிளிக் செய்த பிறகு ஃபேவரட்ஸிலிருந்து ரிமூவ் ஆக வேண்டும். அதாவது எனக்கு டொகுல் ஆக வேண்டும். இங்கு டொகுல் ஆகும் விடையுமே நடைபெறுகின்றது. நான் இங்கு டொகுல் ஃபேவரட்ஸ் என்று டைப் செய்கின்றேன். நான் இப்பொழுது மெத்தட் ஒன்றினை தயாரிக்கின்றேன். void toggle favorites என்று கொடுக்கின்றேன். நான் இதற்கு கட்டாயமாக ஸ்ட்ரிங் ஐடியினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் மேப் ஒன்றினை தயாரித்தோம் என்பது நினைவில் இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரிங் ஐடி ஏற்கனவே ஃபேவரட்டாக இருக்கின்றதா இல்லையா என்ற பூலியனுடன் இதனை ட்ராக் செய்கின்றோம். நாங்கள் இங்கு கட்டாயமாக ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் ஐடியினை பாஸ் செய்ய வேண்டும். எம்மால் இப்பொழுது இதனை செக் செய்ய முடியும். எம்மால் இந்த கீ ஏற்கனவே கண்டெய்ன் ஆகியிருந்தால் இதனை
ஃபேவரட்டிலிருந்து நீக்க முடியும். அதே போன்று எம்மால் இது கண்டெயின் ஆகவில்லை என்றால் இதனை ஃபேவரட்ஸிற்கு ஆட் செய்ய முடியும். எம்மால் ஃபேவரட்டிலிருந்து இந்த கீ கண்டெயின் ஆகின்றதா என்று பார்க்க முடியும். ஃபேவரட்ஸிற்கு சென்று இந்த கீ கண்டெயின் ஆகின்றதா என பார்ப்போம். உங்களால் இந்த கண்டெயின்ஸ் கீ என்ற மெத்தட் மூலம் ப்ராடக்ட் ஐடியினை பாஸ் செய்ய முடியும். ஏற்கனவே இந்த கீ கண்டெயின் ஆகியிருந்தால் எமது ஃபேவரட் மேப்பில் இருந்து இவற்றை நீக்க வேண்டும். உங்களால் ஃபேவரட்டிற்கு சென்று ப்ராடக்ட் ஐடியின் கீழ் இருக்கும் கீயினை எடுக்க முடியும். பின்னர் உங்களால் இந்த வேல்யூவினை மறுபக்கம் மாற்றி இதற்கு அசைன் செய்ய முடியும். உங்களால் ஃபேவரட்ஸில் ப்ராடக்ட் ஐடியின் கீழ் இருக்கும் வேல்யூ ட்ரூ ஆக இருந்தால் ஃபால்ஸ் ஆகவும், ஃபால்ஸ் ஆக இருந்தால் ட்ரூ ஆகவும் மாற்ற முடியும். அதே போன்று உங்களால் இதனை நன்னலபிளாக குறிக்க முடியுமாக இருக்க வேண்டும். நான் இங்கு ஏற்கனவே இது ஃபேவரட்ஸில் இருக்கின்றதா என்று பார்த்தேன். உங்களால் ஏற்கனவே இல்லை என்றால் இதனை உங்கள் ஃபேவரட் லிஸ்டிற்கு ஆட் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இதனை ட்ரூவாக குறிக்க முடியும். பின்னர் நீங்கள் கட்டாயமாக லிசனர்ஸினை நோட்டிஃபை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த மெத்தடினை கட்டாயமாக செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இங்கு மற்றொரு மெத்தடினை தயாரிக்கின்றேன். இது ஏற்கனவே ஃபேவரட்டாக இருக்கின்றதா என்று செக் செய்யும் மெத்தடினை தயாரிக்கின்றேன். இங்கு நான் மெத்தட் டு செக் வெதர் a fave or not என்று டைப் செய்கின்றேன். நான் இதில் பூலியன் எண்ணையை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இதற்கு இஸ் ஃபேவரட் என்று பெயர் கொடுக்கின்றேன். நான் இதற்கும் ப்ராடக்ட் கீயினை பாஸ் செய்கின்றேன். நான் எப்பொழுதும் கீ மூலம் எனது ஃபேவரட் என்ற ஸ்டேட்டில் இது சேவ் ஆகி இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். பின்னர் உங்களால் ப்ராடக்ட் ஐடியினை எடுத்து இந்த கீ ஏற்கனவே ஃபேவரட்ஸில் கண்டெயின் ஆகியிருந்தால் இது ஃபேவரட்ஸில் இருக்கின்றது என்று ரிட்டர்ன் செய்ய முடியும். உங்களால் ப்ராடக்ட் ஐடியின் கீழ் இது ட்ரூவாக இருந்தால் இதனை ரிட்டர்ன் செய்ய முடியும். இல்லை என்றால் ஃபால்ஸ் என்று ரிட்டர்ன் செய்ய முடியும். இது நல் ஆப்பரேட்டர் என்றாகும். உங்களால் இங்கிருக்கும் ஒன்றை ஹோவர் செய்து பார்த்தால் பார்க்க முடியும். இது கட்டாயமாக பூலியனினை ரிட்டர்ன் செய்கின்றது. இந்த ப்ராடக்ட் ஐடி இருந்தால் இந்த பூலியன் ட்ரூ என்று ரிட்டர்ன் ஆகின்றது. உங்களால் இந்த ப்ராடக்ட் ஐடி இல்லை என்றால் ஃபால்ஸ் என்று ரிட்டர்ன் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது ஃபேவரட்ஸிலிருந்து டொகல் செய்யும் மெத்தடினை கிரியேட் செய்தோம். அதாவது ஃபேவரட்ஸுக்கு ஆட் செய்யவோ ஃபேவரட்ஸில் இருந்து ரிமூவ் செய்யவோ நாங்கள் 2 மெத்தட்ஸினை கிரியேட் செய்தோம். எம்மால் ப்ராடக்ட் ஐடியினை பாஸ் செய்து இது ஃபேவரட் லிஸ்டில் இருக்கின்றதா இல்லையா என்று செக் செய்ய முடியும். அதுவே இந்த மெத்தட் ஆகும். நாங்கள் இப்பொழுது எமது ஃபேவரட்ஸ் பேஜிற்கு சென்று இதனை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். அதற்கு முன்னர் நாங்கள் இங்கிருக்கும் ஃபேவரட்ஸிற்கு ஆட் செய்யும் இந்த மெத்தடிற்கு இந்த வேல்யூஸினை இல்லை என்றால் இந்த ஃபங்க்ஷன்ஸினை பைண்ட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்று கற்பிப்பேன். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் இங்கு ப்ரொவைடர் ஒன்றினை மாத்திரம் யூஸ் செய்யவில்லை என்பது தெளிவாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது இங்கு கார்ட் ப்ரொவைடர் என்பதை யூஸ் செய்கின்றோம். ஃபேவரட் ப்ரொவைடர் என்பதையும் யூஸ் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் இப்பொழுது இதனை உங்கள் மெயின் டாட் ஃபைலில் சென்று செட்டப் செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது உங்கள் அப்ளிகேஷன் ஒரு ப்ரொவைடர் ஒன்றிற்கு மாத்திரமே லிசன் செய்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வாறு இங்கு பல்வேறு ப்ரொவைடர்ஸிற்கு லிசன் செய்கின்றீர்கள்? உங்களால் அதனை சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடரில் செய்ய முடியாது. அதற்கு தனி மெத்தட் ஒன்று இருக்கின்றது. உங்களால் இங்கு மல்டி ப்ரொவைடரினை எடுக்க முடியும். உங்களுக்கு அதன் பெயரிலிருந்தே நேம் தெளிவாக இருக்கும். உங்களால் மல்டி ப்ரொவைடர் மூலம் ப்ரொவைடர்ஸ் லிஸ்டிற்கு லிசன் செய்ய முடியும். உங்களால் இப்பொழுது கிரியேட் செய்ய முடியும். இதில் கிரியேட் என்ற மெத்தட் இருக்கின்றது. உங்களால் இப்பொழுது ப்ரொவைடர்ஸ் லிஸ்டினை தயாரித்து இதனை சேஞ்ச் நோட்டிஃபையர்ஸ் மூலம் ராப் செய்ய முடியும்.
நான் ஆரம்பத்தில் இங்கு கார்ட் ப்ரொவைடருக்கு லிசன் செய்கின்றேன். நான் இங்கு கமாவினை கொடுத்து சேவ் செய்கின்றேன். உங்களால் இவ்வாறு மீண்டும் சேஞ்ச் நோட்டிஃபையரினை தயாரித்து உங்கள் ஃபேவரட்ஸ் ப்ரொவைடருக்கு லிசன் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது எம்மால் இவ்வாறு மல்டிபிள் ப்ரொவைடர்ஸிற்கு லிசன் செய்ய முடியும் என்பது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு நான் இந்த கமாஸினை ரிமூவ் செய்தால் இது நன்றாக ஃபார்மட் ஆகி இருப்பது தெரியும். நான் இதனை மீண்டும் சேவ் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நன்றாக தெரிகின்றது. உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு ப்ரொவைடர்ஸிற்கு லிசன் செய்ய வேண்டும் என்றால் உங்களால் உங்கள் அப்ளிகேஷனை மல்டி ப்ரொவைடர் மூலம் ரப் செய்ய முடியும். எம்மால் மல்டி ப்ரொவைடருக்கு ப்ரொவைடர்ஸ் அரேயினை கொடுக்க முடியும். உங்களால் இங்கு இந்த சேஞ்ச் நோட்டிஃபையராக அனைத்து ப்ரொவைடர்ஸினையும் ஆட் செய்ய முடியும். இப்பொழுது உங்கள் அப்ளிகேஷன் இந்த 2 ப்ரொவைடர்ஸிற்கும் லிசன் செய்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த பேஜில் இந்த விடயங்களை தயாரிக்க வேண்டும். நான் ப்ராடக்ட்ஸ் பேஜின் கோடிற்கு செல்கின்றேன். நாங்கள் தயாரித்தவை எமது லிஸ்ட் டைலிலே இருக்கின்றன. நான் கீழே செல்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இந்த லிஸ்ட் டைட்டில்களை கன்சியூமர்ஸாக எடுத்திருக்கின்றோம் என்பது தெரியும். உங்களுக்கு எமது லிஸ்ட் டைல் இவ்வாறு கன்சியூமர் விஜெட் மூலம் ராப் செய்யப்பட்டிருப்பது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் கன்சியூமராக இவ்வாறு கார்ட் ப்ரொவைடர் ஒன்றை மாத்திரம் அல்லாமல் 2 கன்சியூமர்ஸினை ஆட் செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த கார்ட்டினை கன்சியூம் செய்ய வேண்டும். இந்த ஃபேவரட் ஐக்கனினையும் கன்சியூமர்ஸாக ஆட் செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் 2 கன்சியூமர்ஸினை இதற்கு ஆட் செய்ய வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். இந்த ப்ரொவைடர் பேக்கேஜ் மூலம் இந்த விடயத்தை செய்வது மிகவும் எளிதானது. நான் இதனை கன்சியூமர் 2 என்று குறிக்கின்றேன். உங்களுக்கு நான் இதனை ஹோவர் செய்து காண்பித்தால் இது 2 கன்சியூமர்ஸினை பாஸ் செய்யும் வரை காத்திருக்கின்றது தெரியும். நாங்கள் இப்பொழுது கார்ட் ப்ரொவைடரை பாஸ் செய்தோம். கார்ட் ப்ரொவைடர் போன்று எமது அடுத்த ப்ரொவைடரான ஃபேவரட் ப்ரொவைடரினை பாஸ் செய்ய வேண்டும். எம்மால் இப்பொழுது கார்ட் ப்ரொவைடரின் வேல்யூவினை கார்ட் ப்ரொவைடரிலிருந்து எடுக்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு எரர் நீங்கியது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது நான் என்ன செய்தேன் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நான் இங்கு 2 ப்ரொவைடர்ஸிற்கு லிசனிங் செய்ய வேண்டும் என்பதால் இதனை கன்சியூமர் 2 என்று குறித்தேன். அதாவது நான் இது 2 ப்ரொவைடர்ஸிலிருந்து கன்சியூம் ஆகின்றது என்று இங்கு கொடுத்தேன். அடுத்ததாக நீங்கள் கட்டாயமாக கன்சியூம் ஆகும் 2 ப்ரொவைடர்ஸினை இங்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வேல்யூவினை அக்சஸ் செய்ய முடியும் வகையில் இந்த கன்சியூமரின் வேல்யூவினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கன்சியூமர் 2இன் டெஃபினிஷனுக்கு சென்றால் இந்த கன்சியூமருக்கு 2 ப்ரொவைடர்ஸினை பாஸ் செய்ய வேண்டும் என்பது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு செய்கின்றோம் என்று தெளிவாக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது புதிதாக ஆட் செய்த கன்சியூமரின் வேல்யூவினை ஃபேவரட்டாக ஆட் செய்ய இதனை பைண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் கீழே வந்து இதனை ஆட் செய்வோம். அது இந்த ஐக்கன் பட்டன் மூலமே நடைபெறுகின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த மெத்தடினை எடுப்போம். உங்களுக்கு ஃபேவரட்டிற்கு ஆக்சஸ் செய்ய ஃபேவரட் ப்ரொவைடரினை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். அதனை கிரியேட் செய்த இடம் நினைவில் இல்லை என்றால் உங்களால் மேலே வந்து பார்க்க முடியும். நாங்கள் இந்த கன்சியூமரின் வேல்யூவின் கீழ் இதனை கிரியேட் செய்தோம். உங்களுக்கு நாங்கள் இதற்குள் டொகுல் ஃபேவரட்ஸ் எனும் மெத்தட் ஒன்றினை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இங்கு கட்டாயமாக எமது ப்ராடக்டின் ஐடியினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களால் இப்பொழுது இங்கு ஃபேவரட்ஸிற்கு இந்த வேல்யூஸினை ஆட் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது நான் இதனை ஃபேவரட்ஸிற்கு ஆட் செய்த பிறகு இதன் கலர் மாற வேண்டும் என்பது தெளிவாக இருக்கும். அதனால் நான் அதனையும் தயாரிக்கின்றேன்.
நான் ஆரம்பத்தில் இந்த ஐக்கனினை மாற்ற வேண்டும். நான் இங்கு இந்த ஐக்கனினை பார்டர் இருக்கின்ற ஐக்கனாக கொடுக்கின்றேன். அதற்காக நான் இங்கு இதனை மாற்ற வேண்டும். நான் ஆரம்பத்தில் இது ஏற்கனவே ஃபேவரட்டில் கண்டெயின் ஆகி இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். உங்களால் ஃபேவரட் ப்ரொவைடரினை எடுத்து இது இஸ் ஃபேவரட்டாக இருக்கின்றதா என்று செக் செய்ய முடியும். உங்களால் நான் இங்கு இந்த கன்ஸ்டன்ட்டினை நீக்கினால் இதனை ஃபேவரட் ப்ரொவைடரில் இருந்து எடுக்க முடியும். நாங்கள் இஸ் ஃபேவரட்டாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதாவது ஏற்கனவே ஃபேவரட்டில் கண்டெயின் ஆகி இருக்கின்றதா என்று பார்க்க மெத்தட் ஒன்றினை கிரியேட் செய்தோம். இதற்கு ப்ராடக்ட் ஐடியினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களால் இது ஃபேவரட்டில் ஏற்கனவே கண்டெயின் ஆகி இருந்தால் ஐக்கனினை சரியாக காண்பிக்க முடியும். நான் இவ்வாறு icons.favorite என்று டைப் செய்கின்றேன். அதாவது எனக்கு ஃபேவரட் என்ற ஐக்கனினை காண்பிக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்கு ஃபேவரட் பார்டர் என்ற ஐக்கன் மாத்திரமே தேவையாகும். இப்பொழுது இதனை சேவ் செய்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதில் ஒன்றாவது ஃபேவரட் இல்லாததால் இது சரியாக காண்பிக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இதற்கு கலர் ஒன்றினை டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு கலர் என்ற ப்ராப்பர்ட்டியினை டிஃபைன் செய்ய வேண்டும். உங்களால் இதிலும் இது ஏற்கனவே ஃபேவரட்ஸில் கண்டெயின் ஆகி இருக்கின்றதா என்றும் பார்க்க முடியும். உங்களால் அதற்கு முன்பு செய்த அதே வேலையை திரும்பவும் செய்ய முடியும். ஃபேவரட் ப்ரொவைடரில் இது ஏற்கனவே ஃபேவரட்டாக இருக்கின்றதா என்று பார்க்க இந்த ப்ராடக்டின் ஐடியினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இது ஏற்கனவே ஃபேவரட்டாக இருந்தால் இந்த கலரினை தயாரிக்கின்றேன். நாங்கள் colors.gray என்று கொடுப்போம். நான் இப்பொழுது இதனை சேவ் செய்தால் அனைத்தும் கிரேயாக காண்பிக்கும். நாங்கள் இப்பொழுது கலர்ஸினையும் தயாரித்தோம். உங்களுக்கு நாங்கள் இங்கு ஃபேவரட்ஸிற்கு டொகுல் செய்யும் மெத்தடினை தயாரித்தோம் என்பது நினைவில் இருக்கும். நாங்கள் இங்கு ஸ்நாக் பார் ஒன்றை கொடுப்போம். அதாவது ஃபேவரட்டிலிருந்து டொகுல் ஆகும் பொழுது ஸ்நாக் பாரில் ஒன்றினை டிஸ்பிளே செய்வோம். உங்களால் ஸ்நாக் பாரினை ஸ்கேஃபோல்ட் மெசஞ்சரில் காண்பிக்க முடியும். ஸ்கேஃபோல்ட் மெசஞ்சர் டாட் கண்டெக்ஸ்டினை எடுக்கவும். இதில் ஷோ ஸ்நாக் பார் என்ற மெத்தட் இருக்கின்றது. ஷோ ஸ்நாக் பாரின் கீழ் உங்களால் ஸ்நாக் பாரினை எடுக்க முடியும். நான் இப்பொழுது டெக்ஸ்ட் விஜெட்டில் கொடுக்கும் வேல்யூவினை ட்ராக் செய்ய வேண்டும். அதாவது நான் இது add ஆனால் adder என்று கொடுக்க வேண்டும். மீண்டும் இதனை கிளிக் செய்தால் ரிமூவ் என்று வர வேண்டும். இதுவும் உங்களுக்கு மிகவும் எளிதாகும். நாங்கள் ஃபேவரட் ப்ரொவைடரில் இது ஃபேவரட்டாக இருக்கின்றதா என்று பார்க்கும் மெத்தடினை கிரியேட் செய்தோம். இது உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? உங்களால் இது ப்ராடக்டின் ஐடியினை பாஸ் செய்ய முடியும். இது ஏற்கனவே ஃபேவரட்டாக இருந்தால் உங்களால் adder to favorites என்று காண்பிக்க முடியும். இல்லை என்றால் உங்களால் remove from favorites என்று அழகாக காண்பிக்க முடியும். உங்களால் இதனை சரியாக ஃபார்மட் செய்ய முடியும். நான் இங்கு adder to favorites என்று கூறுகின்றேன். இங்கு நான் removed from favorites என்று கொடுக்கின்றேன். நான் மீண்டும் எனது அப்ளிகேஷனினை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். இங்கு எனது ஸ்நாக் பார் கண்டென்ட்டிற்கு மேலதிகமாக இங்கு செகண்ட்ஸ் ஒன்றாக டியூரேஷன் ஒன்றினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு நான் இப்பொழுது இதனை மேலே கிளிக் செய்தால் adder to favorite என்று வேலை செய்கின்றது தெரியும். நான் இப்பொழுது எனது ஃபேவரட்ஸ் பேஜிற்கு சென்று இந்த ஃபேவரட்டாக ஆட் செய்தவற்றை டிஸ்பிளே செய்ய வேண்டும். நான் எனது ஃபேவரட்ஸ் பேஜிற்கு செல்கின்றேன். உங்களுக்கு எனது ஃபேவரட்ஸ் பேஜில் இன்னும் எதனையும் கொடுக்கவில்லை என்பது தெரியும். நான் நார்மலாக கொடுத்த ஆப் பார் மாத்திரமே இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். இதில் கடினமான விடயம் எதுவும் இல்லை. என்னால் எனது பாடியினை கன்சியூமர் விஜெட்டில் ராப் செய்ய முடியும். உங்களால் பாடியினை கொடுக்க முடியும். நான் இதனை கன்சியூமர் விஜெட்டாக கொடுக்கின்றேன். ஏனென்றால் இதனை ஃபேவரட்ஸ் ப்ரொவைடருக்கு மாத்திரம் லிசன் செய்ய வேண்டும். அதனால் உங்களால் கன்சியூமர் ஒன்றினை எடுக்க முடியும். நீங்கள் ஃபேவரட் ப்ரொவைடருக்கு லிசன் செய்ய வேண்டும். உங்களால் பில்டரினை கொடுத்து இவ்வாறு கண்டெக்ஸ்ட், வேல்யூ, சைல்டு என்ற மூன்றிற்கும் அக்சஸ் செய்ய முடியும். நான் இவற்றின் டைப்பினை கொடுக்கின்றேன். பில்ட் கண்டெக்ஸ்டினை கொடுக்கின்றேன். உங்களால் இங்கு வேல்யூ ஃபேவரட் ப்ரொவைடராக வருகின்றது என்பது தெளிவாக இருக்கும்.
நான் இங்கு ஃபேவரட் ப்ரொவைடர் என்று கொடுக்கின்றேன். எமது சைல்டாக விஜெட் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இந்த பில்ட் கண்டெக்ஸ்டின் உள்ளே இருந்து எனது ஃபேவரட்ஸினை கால்குலேட் செய்கின்றேன். ஏனென்றால் எனது ஃபேவரட் ப்ரொவைடர்ஸிற்கு சென்று இந்த வேல்யூஸினை எடுக்க வேண்டும். நான் இதனை லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இதனை ஃபேவரட் ஐட்டம்ஸ் என்று கொடுக்கின்றேன். நீங்கள் நான் இங்கு இந்த ஃபேவரட் ஐட்டம்ஸினை எடுக்கும் முறையை நன்றாக பார்க்கவும். நான் ஃபேவரட் ப்ரொவைடருக்கு செல்கின்றேன். இந்த ஃபேவரட் ப்ரொவைடரில் ஃபேவரட் என்ற கெட்டர் இருக்கின்றது. உங்களால் இந்த கெட்டரில் என்ட்ரிஸிற்கு செல்ல முடியும். எனக்கு என்ட்ரிஸாக மேப் ஒன்று இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த மேப்பில் வியா என்ற மெத்தடினை எடுக்க முடியும். உங்களால் வேரில் என்ட்ரி ஒன்றினை செக் செய்ய முடியும். நான் இங்கு இவெண்ட் ஒன்றினை கொடுக்கின்றேன். உங்களால் இங்கு என்ட்ரிஸிற்கு சென்று ஒரு என்ட்ரி ஒன்றினை எடுக்க முடியும். நான் என்ட்ரி என்று கொடுக்கின்றேன். என்ட்ரி என்றால் இந்த மேப்பில் ஒரு கீ வேல்யூ பேர் ஒன்றாகும். உங்களுக்கு இந்த என்ட்ரியில் இந்த கீ மற்றும் வேல்யூவிற்கு ஆக்சஸ் இருக்கின்றது என்பது தெரியும். நான் ஆரம்பத்தில் என்ட்ரியின் வேல்யூவினை எடுத்து இதனை எனது கீயிற்கு மேப் செய்கின்றேன். உங்களால் என்ட்ரிக்கு செல்ல முடியும். உங்களால் என்ட்ரியினை எடுத்து என்டரின் கீயினை இதற்கு மேப் செய்ய முடியும். அடுத்தது உங்களுக்கு இதனை லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய முடியும். உங்களுக்கு நான் இப்பொழுது இங்கு செய்தது தெளிவாகவில்லை என்றால் உங்களுக்கு இதனை நான் மீண்டும் விளக்குகின்றேன். எனக்கு இங்கு ஒரு லிஸ்ட் ஒன்று தேவையாகும். ஏனென்றால் நான் பில்டருக்கு லிஸ்ட் ஒன்றினை பாஸ் செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கு ஃபேவரட் ஐட்டம்ஸினை எனது மேப்பில் இருந்து லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதனால் என்னால் இங்கு ஃபேவரட்ஸ் என்ற கெட்டரினை எடுக்க முடியும். உங்களுக்கு இவ்வாறு ஃபேவரட்ஸ் என்ற கெட்டரினை எடுத்து இந்த கெட்டரில் இருக்கும் என்ட்ரிஸினை எடுக்கின்றேன் என்பது தெரியும். உங்களுக்கு தெரியும் என்ட்ரிஸாக எனது மேப் இருக்கின்றது. நான் ஒவ்வொரு என்ட்ரிஸினை எடுத்து இதில் கீ வேல்யூ பேஸாக லிஸ்ட் ஒன்றை தயாரித்தேன். நான் இப்பொழுது செக் செய்கின்றேன். இங்கு இந்த லிஸ்ட் எம்டியாக இருந்தால் உங்களால் நீங்கள் இன்னும் எந்த ஃபேவரட்ஸினையும் ஆட் செய்யவில்லை என்று கூற முடியும். உங்களால் இங்கு நாங்கள் கிரியேட் செய்த ஃபேவரட் ஐட்டம்ஸினை பார்க்க முடியும். உங்களால் எம்டியாக இருந்தால் இஸ் எம்டி என்ற மெத்தட் மூலம் இந்த டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினை ரிட்டர்ன் செய்ய முடியும். இல்லை என்றால் நாங்கள் சென்டர் விஜெட் மூலமாகவே செல்வோம். உங்களால் கன்ஸ்டன்டாக சென்டர் விஜெட் ஒன்றினை தயாரித்து இதன் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினை கொடுக்க முடியும். உங்களால் இதற்கு நோ ஃபேவரட்ஸ் added yet என்று பாஸ் செய்ய முடியும். இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுங்கள். பின்னர் இதனை சேவ் செய்யுங்கள். உங்களுக்கு இன்னும் நாங்கள் ரிட்டர்ன் செய்யவில்லை என்று தெரியும். அதனாலே இங்கு இஷ்யூ ஒன்று வருகிறது. உங்களால் இப்பொழுது உங்கள் லிஸ்ட் வியூவினை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் லிஸ்ட் வியூ ஒன்றினை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இப்பொழுது ஐட்டம் பில்டரினை தயாரிக்கின்றேன். உங்களால் ஐட்டம் பில்டரில் கண்டெக்ஸ்ட் மற்றும் இண்டெக்ஸினை எடுக்க முடியும். நாங்கள் இங்கு இவற்றை சரியாக தயாரிப்போம். நாங்கள் ஐட்டம் பில்டரில் கண்டெக்ஸ்ட் மற்றும் இண்டெக்ஸினை எடுத்தோம். அடுத்ததாக உங்கள் இங்கு ஐட்டம் கவுண்டரை தயாரிக்க முடியும். ஐட்டம் கவுண்டரை தயாரிக்கின்ற பொழுது எம்மால் ஐட்டம் கவுண்டரை இங்கு நேரடியாக எடுக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் ஃபேவரட் லிஸ்ட் ஐட்டம்ஸினை ஃபேவரட் ஐட்டம்ஸின் லென்த்தில் இருந்து எடுக்க முயற்சித்தோம் என்பதை நினைவிருக்கும். எம்மால் இப்பொழுது ஐட்டம் கவுண்டரினை லென்த்தில் இருந்து எடுக்கவும் முடியும். ஆனால் நான் இங்கு மேப் செய்யும் ஐட்டம்களை தனியாக தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கு என்ன கூறுகின்றேன் என்று கற்றுக் கொடுக்கின்றேன். நான் மீண்டும் எனது ஃபேவரட் ப்ரொவைடருக்கு செல்கின்றேன். நான் இங்கு ஃபேவரட்ஸாக ஸ்ட்ரிங்கினை ஸ்டோர் செய்கின்றேன். அதாவது ப்ராடக்ட் ஐடி மற்றும் இது ஃபேவரட்டாக இருக்கின்றதா இல்லையா என்ற பூலியன் மாத்திரமாகும். அதனால் என்னிடம் இந்த ஃபேவரட் லிஸ்டில் ஐடி ஒன்று மற்றும் பூலியன் வேல்யூ மாத்திரம் இருக்கின்றது. என்னால் இப்பொழுது ப்ராடக்ட்களை அழகாக டிஸ்பிளே செய்யக்கூடியவாறு இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னிடம் ப்ராடக்டின் ஐடி இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது இந்த லிஸ்ட் வியூவில் எனது ப்ராடக்ட்ஸினை அழகாக டிஸ்பிளே செய்ய வேண்டும். என்னால் இப்பொழுது இந்த வேலையை செய்யக்கூடியவாறு இருக்க வேண்டும். என்னால் எனது ப்ராடக்ட் ஐடி மூலம் சென்று
எனது ப்ராடக்ட் லிஸ்டில் இருந்து இந்த ஃபேவரட் ஐட்டம்ஸினை எடுக்கக்கூடியவாறு இருக்க வேண்டும். ஏனென்றால் எனது ஃபேவரட் ஐட்டம்ஸ் என்ற லிஸ்டில் எனது ப்ராடக்ட் ஐடி மாத்திரமே இருக்கின்றது. உங்களுக்கு நான் இப்பொழுது இதனை செய்யும் முறையை கற்றுக் கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது ஆரம்பத்தில் ப்ராடக்ட் ஐடியினை எடுக்கின்றேன். எனக்கு ஆரம்பத்தில் ப்ராடக்ட் ஐடியானது தேவையாகும். உங்களால் நீங்கள் தயாரித்த ஃபேவரட் ஐட்டம் லிஸ்டின் கரண்ட் இண்டெக்ஸிற்கு செல்ல முடியும். உங்களால் இப்பொழுது இங்கு ஃபேவரட் ஐட்டம்ஸிற்கு செல்ல முடியும். பின்னர் கரண்ட் இண்டெக்ஸிற்கு சென்றால் இந்த வேல்யூ ப்ராடக்டாக இருக்கின்றது. உங்களால் இப்பொழுது இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்கின்ற ப்ராடக்ட் டீட்டெயிலினை எடுக்க முடியும். உங்களால் ஃபைனல் ப்ராடக்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். உங்களால் இந்த ப்ராடக்டினை இம்போர்ட் செய்யவும் முடியும். நாங்கள் இங்கு ப்ராடக்ட் என்று கொடுப்போம். உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் டேட்டா ஒன்றை தயாரித்தது நினைவிருக்கும். ப்ராடக்ட் டேட்டாவில் எனது ப்ராடக்ட்ஸ் இருக்கின்றன. ப்ராடக்ட்ஸினை எடுத்து இங்கு ஃபர்ஸ்ட் பேர் என்று இருக்கின்றது. அதாவது இது ஆரம்பத்தில் கிடைக்கும் விடயத்தினையை கொடுக்கின்றது. எனக்கு நாங்கள் தயாரித்த ப்ராடக்ட் ஐடி இருக்கின்ற ஆரம்ப ப்ராடக்ட் தேவையாகும். நாங்கள் இங்கு ப்ராடக்ட் ஐடி இல்லை, இங்கு ப்ராடக்டினை எடுக்கின்றோம். இந்த ப்ராடக்டின் ஐடி நாங்கள் தயாரித்த ப்ராடக்ட் ஐடிக்கு சமமாக இருந்தால் நான் அந்த ப்ராடக்டினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்கு இங்கு என்ன செய்தோம் என்று தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் மீண்டும் விளக்குகின்றேன். நான் ஆரம்பத்தில் எனது ஃபேவரட் ஐட்டம் லிஸ்டிற்கு சென்று கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கும் ப்ராடக்ட் ஐடியினை எடுத்தேன். இந்த ப்ராடக்ட் ஐடியினை பார்த்து எனது ப்ராடக்ட் டேட்டாவில் இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்கின்ற முதல் ப்ராடக்டினை எடுத்தேன். நான் அதனை இந்த ப்ராடக்டில் ஸ்டோர் செய்தேன். என்னால் இப்பொழுது மீதமுள்ள விடயங்களை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இதற்குள் கார்டு ஒன்றினை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களால் கார்டினுள்ளே சைல்டு ஒன்றினை கொடுக்க முடியும். உங்களால் சைல்டாக லிஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் லிஸ்ட் ஸ்டைலில் ஆரம்பத்தில் டைட்டிலினை கொடுப்போம். இங்கு டைட்டிலினை டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றாக கொடுப்போம். என்னிடம் இப்பொழுது ப்ராடக்ட்ஸ் விவரங்கள் இருக்கின்றன. உங்களால் ப்ராடக்டின் டைட்டிலினை எவ்வாறு டிஸ்பிளே செய்ய முடியும்? உங்களால் டைட்டில் போன்று சப்டைட்டிலாகவும் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை எடுக்க முடியும். டெக்ஸ்ட் விஜெட்டில் அமௌண்ட் இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் அமௌண்ட்டினை கொடுக்கின்றேன். உங்களால் கரண்ட் ப்ராடக்டின் அமௌண்ட்டினை எடுக்க முடியும். அடுத்து எம்மால் ரிமூவ் செய்யக்கூடியவாறு மெத்தட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஃபேவரட்டிற்கு ஆட் செய்தமின் இங்கு அழகாக டிஸ்பிளே ஆகின்றன என்பது தெரியும். உங்களுக்கு நான் இதனை தெரியுமாறு கொடுக்கின்றேன். உங்களால் நாங்கள் இங்கு மற்றொரு ஃபேவரட்டினை ஆட் செய்தால் அதனையும் பார்க்க முடியும். உங்களுக்கு நாங்கள் ஆட் செய்த அனைத்தும் இங்கு அழகாக காண்பிக்கப்படுகின்றது தெரியும். எனக்கு இப்பொழுது ஃபேவரட்ஸிற்கு ஆட் செய்தவற்றை டிலீட் செய்ய பட்டன் ஒன்று தயாரிக்க வேண்டும். உங்களால் ட்ரெயிலிங் என்ற ப்ராப்பர்ட்டியின் கீழ் இதனை கொடுக்க முடியும். நான் ட்ரெயிலிங்காக ஐக்கன் பட்டன் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது ஆன் பிரஸ்டினை எம்டியாக வைத்திருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இதற்கு ஐக்கன் ஒன்றினை கொடுக்க வேண்டும். நாங்கள் இங்கு delete என்ற ஐக்கனினை கொடுப்போம். நாங்கள் இவற்றுக்கு கமாஸினை கொடுப்போம். உங்களால் இப்பொழுது delete என்ற ஐக்கனினை இவ்வாறு பார்க்க முடியும். நான் இப்பொழுது இதனை கன்ஸ்டன்ட்டாக கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இந்த ஃபேவரட் என்ற லிஸ்டில் இருந்து ஃபேவரட் ஐட்டம் ஒன்றினை delete செய்ய மெத்தட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் toggle favorites என்று மெத்தட் ஒன்றினை கிரியேட் செய்தது நினைவிருக்கும். அதாவது நமக்கு ஃபேவரட்ஸில் இருந்து இவற்றை நீக்க வேண்டும். அதனால் நாங்கள் toggle favorites என்ற மெத்தடினை இங்கு கால் செய்தால் இந்த வேலையை அழகாக செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் ஃபேவரட் ப்ரொவைடர் என்ற ப்ரொவைடர் ஒன்றினை தயாரித்தது நினைவிருக்கும்.
உங்களால் எமது கரண்ட் ப்ராடக்டின் ஐடியினை இவ்வாறு பாஸ் செய்ய முடியும். ப்ராடக்ட் ஐடியினை இதற்கு பாஸ் செய்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. அடுத்ததாக எம்மால் ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பிக்க முடியும். நான் இங்கிருந்து இந்த ஸ்நாக் பாரனை காப்பி செய்து காண்பிக்கின்றேன். இது பெரிய விடயம் இல்லை. நாங்கள் ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பித்தோம். எனக்கு ஒரு வினாடி ஒன்றை காண்பித்தால் போதுமானது. இது மிகவும் முக்கியமானதாகும். இந்த டொகல் ஃபேவரட்ஸினால் ஏற்கனவே ஃபேவரட்ஸுக்கு அட் ஆகியிருப்பதால் இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகின்றது. உங்களால் இவ்வாறு இதனை கிளிக் செய்து இதனை ஃபேவரட்ஸிலிருந்து நீக்க முடியும். உங்களுக்கு இதனை ஃபேவரட்ஸிலிருந்து நீக்கிய இன்னும் ஒன்று மாத்திரமே காண்பிக்கப்படுகின்றது தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இங்கு செய்யப்படும் மாற்றம் இந்த பேஜிலும் அழகாக நோட்டிஃபை ஆகின்றது என்பது தெளிவாக இருக்கும். எம்மால் இப்பொழுது ஃபேவரட்ஸினையும் டிஸ்பிளே செய்ய முடியும். எனக்கு இப்பொழுது ஆட் செய்த ஐட்டம்ஸின் டோட்டலினை டிஸ்பிளே செய்ய வேண்டும். இந்த கார்ட்டில் இருக்கும் அனைத்து ஐட்டம்ஸினையும் கிளியர் செய்ய பட்டன் ஒன்று தேவையாகும். இது மிகவும் கடினமான மெத்தட்ஸ் அல்ல. நாங்கள் அடுத்த செக்ஷனில் இதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். உங்களால் சிறிய டைம் எடுத்து இதனை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்க்க முடியும். நான் எமது அடுத்த பாட்டில் இந்த மெத்தட்ஸினை செட்டப் செய்து இதனை எவ்வாறு தயாரிப்பது என்று கற்றுக் கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த செஷனில் மல்டிபிள் ப்ரொவைடர்ஸினை செட்டப் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். உங்களுக்கு ஆரம்பத்தில் கம்ப்ளெக்ஸாக தோன்றினாலும் இது மிகவும் எளிமையான விடயம் என்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு எம்மால் இப்பொழுது இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் என்றால் என்ன, சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் டாட் ஆஃப் நான் என்ன நடைபெறுகின்றது, கண்டெக்ஸ்ட் என்றால் என்ன என்று முன்னர் கற்றதால் இந்த விடயங்கள் மிகவும் எளிதாக செய்ய முடியும்.